பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா முன்னாடி கேட்ட மாதிரி தான்ப்பா, மயிலுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க, தயவு செஞ்சு வாங்கி கொடுத்துருங்கப்பா. நீங்கள் தான் அவள் கழுத்தில் என்னை தாலி கட்ட சொன்னீங்க. நான் உங்கள் பேச்சுக்கு மறுப்பு பேசாமல் தாலி கட்டினேன் இல்லை. இப்போது என்னுடைய மன நிம்மதிக்காக கேட்குறேன், தயவு செஞ்சு டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம பாண்டியன் ரொம்பவே நொறுங்கி போகிறாங்க. இங்கே பாடுற சரவணா, டிவோர்ஸ் வாங்கிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையே போயிடும்டா அப்படின்னு சொல்லவும், இப்போ மட்டும் என் வாழ்க்கை என்ன நிம்மதியாக இருக்காப்பா, அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சாவே நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன்ப்பா, தயவு செஞ்சு எனக்கு அதை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, என்னால் தான்டா உன் வாழ்க்கை இப்படி ஆச்சு. இதுக்கு நான் என்ன உனக்கு பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலடா. உன் வாழ்க்கை எப்படியாவது நான் சரி செய்யணும். அதுக்காக மயில் கூட ஒன்று சேர்ந்து வாழ சொல்ல போகிறீங்களாப்பா, அது மட்டும் செத்தாலும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே செந்திலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன நீங்கள் திரும்பவும் அண்ணனோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அண்ணனுக்கு எது பிடிச்சிருக்கோ, அண்ணனுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யட்டும். தேவையில்லாமல் நீங்கள் அண்ணனோட வாழ்க்கையில் இனிமேல் முடிவெடுக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. உங்களால் தான் அண்ணனோட வாழ்க்கை இப்போது சீரழிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து சொல்லவும், உடனே இங்கே பாண்டியன் எதுவுமே பேசாமல் தலகுனிஞ்சு நிற்கவும், கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடா, சும்மா பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு உட்காண்ட்ருக்காத. சரவண வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் அவருமே இப்படி ஒரு சம்மந்தத்தை பார்த்தாரு. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? பக்கம் அக்கம் விசாரிக்காமல் கூட நீங்கள் அவங்கள பிடிச்சி அண்ணனோட தலையில் கட்டி வச்சுட்டீங்க. இப்போது அண்ணன் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. எங்களை மாதிரி அண்ணன் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறதே நீங்கள் 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் பயங்கர கோவமாக பேசவும், உடனே பாண்டியன் இருந்துட்டு, போதும் நிறுத்துடா. பெத்த பிள்ளைங்களுக்கு பெற்றவங்க தாண்டா நல்லது நினைப்பாங்க. நான் உங்கள் வாழ்க்கை கெட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்த்ததே கிடையாதுடா. சரவணன் வாழ்க்கை நல்லா அமையணுன்றதுக்காக தான் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் அவங்க என் தலையிலேயே மிளகா அரைச்சிட்டாங்க. இப்போது நடந்து போயிடுச்சு, என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணுறது, என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணால் அண்ணனோட வாழ்க்கை சரி ஆகும்? அண்ணனோட மனசு சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. இப்படி உங்களுக்கு நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து பயங்கர ஆக்ரோஷமாக பேசவும், கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடா, நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. சரவணனோட வாழ்க்கையை சரி செய்ய வழி எங்களுக்கு தெரியும், நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருமா, என் வாழ்க்கையை சரி செய்யணுன்றதுக்காக நீங்கள் எந்த ரிஸ்க்கும் எடுக்கவே வேண்டாம். என் வாழ்க்கையை எப்படிம்மா சரி செய்ய முடியும்? அந்த மயில் என் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் தான் நான் நிம்மதியாக இருப்பேன். அப்போ தான் என் வாழ்க்கை சரியான மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படிடா சரவணா, உன்னை அப்படியேவா விட முடியும்? உன் வாழ்க்கை சரியாகணும் அப்படின்னா அவன் மயில் கூட, அதாவது மயிலுக்கும் உனக்கும் எந்த ஒரு ஒட்டும் வரவும் இல்லை அப்படின்றதுக்கு ஆதாரமாக நீங்கள் 2 பேரும் விவாகரத்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோண்டா அப்படின்னு சொல்லுவோம். அம்மா, இந்த கல்யாணன்ற பேச்சுக்கே என் வாழ்க்கையில் இடமே கிடையாது. போதுமா, ஒரு டைம் பட்டது எல்லாமே போதும். திரும்பவும் படுறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் எனக்கு மனசுலையும் என் உடம்புலையும் தெம்பு இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செந்தில் இருந்துட்டு, என்னம்மா திரும்பவும் அண்ணனை பாதாள குழியில் சேர்த்தலான்னு பார்க்குறீங்களா? ஏதோ அண்ணன் இப்போ உயிரோடு இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க. திரும்பவும் ஏதாவது ஒரு இப்படி பொய்க்கார குடும்பத்தில் போய் சிக்க வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், டேய் நீ சும்மா இருடா, சும்மா சும்மா முந்திரி கட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. டே சரவணா, உன் வாழ்க்கை நினச்சா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. நாங்கள் உன் வாழ்க்கை கெட்டு போகணுன்னாலாம் எதுவும் செய்யலடா. அம்மா, எனக்கு அதெல்லாம் தெரியும்மா. என் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் எல்லாருமே இப்படி செஞ்சீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் அந்த மயில் தப்பு பண்ணதுக்கு நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? விடுமா, நான் அதெல்லாம் பெருசாகவே நினைக்கல. எனக்கு அவகிட்டேருந்து விவாகரத்து மட்டும் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே பாண்டியனுக்கு அப்படியே மண்டையே பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. இது விஷயமா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு கூட அவங்களுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்து இப்போது திரும்பவும் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. சரவணன் வாழ்க்கை விஷயத்தில் எனக்கு ஏதாவது ஒரு நல்லதை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைமில் தான் இப்போது இங்கே சரவணன் லவ் பண்ண பொண்ணவே நேரில் பார்க்குறாங்க. இன்னுமே சரவணன் லவ் பண்ண பொண்ணுக்கு கல்யாணம் ஆகவே இல்லை. இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து நல்லா யோசித்து பார்க்குறாங்க. ஆமாம், இல்லை சரவணன் கூட ஒரு நாள் நம்மக்கிட்ட ஃபோட்டோவில் காட்டியிருக்கானே, இந்த பொண்ணை தான் சரவணன் வந்து லவ் பண்ணது. சரி, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா, உன்னை எனக்கு நல்லாவே தெரியுமா,
உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அங்கிள் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நல்லா படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், தேடி வேலை கிடைச்சதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே சாமிக்கு நன்றி சொல்கிறாங்க நம்ம பாண்டியன். கடவுளே எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுன்னு சொன்னேன், இப்போவே அதற்கான வழியை காட்டிட்ட, சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் ரொம்பவே சந்தோஷமாக இங்கே சரவணன் கிட்ட போகாமல், அதாவது வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே கோமதி கோமதின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாகவும் சந்தோஷமாகவும் கூப்பிடுறாங்க. முகத்தை பார்த்தாவே அப்படியே பளிச்சுன்னு இருக்குது, அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க நம்ம பாண்டியன். உடனே கோமதி இருந்துட்டு, என்னங்க என்னங்க இவ்வளோ சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், கோமதி நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை நம்ம சரி செஞ்சிடலாம், அதுக்கான வழி என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் கோமதி, சரவணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணல, அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லவும், இதை கேட்டதுமே கோமதி இருந்துட்டு, என்னங்க சொல்கிறீங்க, கல்யாணம் ஆகலையா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை கோமதி, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போனேன், அந்த இடத்துல தான் சரவணன் லவ் பண்ண பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா யோசித்து பார்த்ததுக்கப்புறம் தான் சரவணன் லவ் பண்ண பொண்ணு, நான் ஒரு நாள் இந்த பொண்ணை ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன், படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, வேலை கிடச்சதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு கோமதி. பேசாமல் மயிலுக்கும் சரவணனுக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரவணனுக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க நீங்கள் சொல்கிற ஐடியாவுமே ரொம்ப நல்லா தாங்க இருக்குது, ஆனால் சரவணன் இதுக்கு ஒத்துக்குவானா, சரவணனை கூட விடுங்க, அந்த பொண்ணு ஒத்துக்குமா ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிட்டு வரத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னதான் இருந்தாலும் 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் சரவணனோட வாழ்க்கை கெட்டு போச்சு, அவன் என்ன சந்தோஷமாக நிம்மதியாக அந்த பொண்ணு கூட அதாவது மயில் கூட வாழ்னா, இல்லை நம்ம எப்படியாவது அவனோட வாழ்க்கையை சரி செய்யணும், அதுக்கான ஒரே ஒரு வழி சரவணன் லவ் பண்ண பொண்ணவே சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நல்லது தாங்க, இது விஷயமா நீங்கள் சரவணன்கிட்டையுமே பேசுங்க, மயிலுக்கும் சரவணனுக்கும் சீக்கிரமாகவே விவாகரத்து வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரவணனோட வாழ்க்கையை நல்லா அழகாக மாற்றிடணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இது விஷயமா சரவணன் கிட்ட சொல்கிறாங்க. சரவணன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நான் லவ் பண்ண பொண்ணுக்கு இனிமேல் கல்யாணம் நடக்கலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடா சரவணா, இன்றைக்கி தான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சுது, உன் வாழ்க்கையை சரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி அந்த பொண்ணு தான், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பியாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சரவணன் இருந்துட்டு, இல்லைப்பா வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்டா என்னடா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை தூக்கி எரிஞ்சு போட்டுட்டு வந்தேன், அவளை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பேன், காயப்படுத்தியிருப்பேன், என்னை மறக்கிறதுக்கே அவள் எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்பா, அப்படியெல்லாம் இருக்கிறப்போ இப்போ போய் நான் அதுவும் கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆகிட்டதுக்கப்புறம் அவளை போய் நான் பொண்ணு கேட்டேன் அப்படின்னா அதெல்லாம் நல்லா இருக்குமாப்பா, இல்லைப்பா நான் தனியாகவே இருந்துக்கிறேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருடா, நீ கொஞ்சம் யோசித்து முடிவெடு, நான் அந்த பொண்ணுக்கிட்டையும் பொண்ணோட வீட்லேயும் பேசுகிறேன், நீ ரொம்ப ரொம்ப நல்லவன்டா, உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே இனிமேல் நல்லா தான் நடக்கும், ஏதோ உன்னுடைய தலையெழுத்தில் இப்படியெல்லாம் கோணையாக கடவுள் வந்து கிறுக்கி எழுதியிருப்பார் போல், அந்த கிறுக்கல்ல தான் இந்த மயில் வந்தது, இனிமேல் உன் வாழ்க்கை நல்லா சரியாயிரும்டா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமாக நீ நினச்ச மாதிரி இருக்கும்டா சரவணா, என் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா, குற்ற உணர்ச்சியாக இருக்குது, உன் வாழ்க்கையை நமக்கு எடுத்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு மாதிரி ஏதோ நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்குது சரவணா, உன் வாழ்க்கை என்னைக்கு சரியாகுமோ அப்போ தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. இப்போது சரவணனுமே நான் யோசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா சரவணா, நல்ல முடிவை எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கப்பா முதல்ல அந்த மயிலுக்கும் எனக்கும் விவாகரத்து நடக்கணும், அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணலாமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தாராளமாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே பாண்டியன் வந்து ஒரு லாயருக்கு கால் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச லாயர் தான், லாயர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. நியூச்சுரலாக பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு நோட்டீஸை அனுப்பிடுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், அவங்க முடியவே முடியாது அப்படின்னா கூட கோர்ட்டில் நீங்கள் எங்கள் பக்கம் தீர்ப்பு வர மாதிரி கொஞ்சம் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து எல்லா விவரமும் எல்லாமே சொல்கிறாங்க. அங்கே அவங்க லாயர் இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், கண்டிப்பாக உங்கள் பையனுக்கும் அந்த பொண்ணு மயிலுக்கும் விவாகரத்து வாங்கிடலாம், நீங்கள் கவலைவே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயருமே சொல்கிறாங்க. இப்போ தான் பாண்டியனுக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. இன்னொரு சைடு மயில் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அம்மா, நான் என் புருஷன் வீட்டில் தாம்மா இருப்பேன், நான் கண்டிப்பாக யாருக்காகவும் அந்த வீட்டையும் அந்த குடும்பத்தையும் விட்டு கொடுக்கவே மாட்டேம்மா, நான் போகிறேம்மா, என்னை விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் ஒரு பக்கம் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கவும், மயில் ஒரு கொஞ்ச நேரம் சும்மா இருடி, ஏன்டி இப்படி அவசரப்படுற, உன்னை எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே நான் வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னனா இல்லையா, கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி செய்யவேண்டி, எப்படிம்மா செய்ய முடியும், நீ என்ன தான் சொன்னாலும் அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது, நீ திரும்பவும் எப்படியும் போய் தான் சொல்ல போகிற,
அந்த பொய் சொல்கிறதுக்கு நான் அவங்க காலில் கையில் விழுந்தாவது எப்படியாவது அவங்கள கெஞ்சி கூத்தாடியாவது அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவோம்மா. தேவையில்லாமல் நீ பொய் சொல்லியெல்லாம் புதுசாக எதுவும் பிரச்சனை வேண்டாம்மா, ப்ளீஸ்மா நான் சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து சொல்லவும், இல்லடி இதெல்லாம் போய் காலில் கையில் விழுந்தாலாம் சரியாகிற விஷயமே கிடையாது. இந்த பாக்கியம் யாருன்றதை அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருடி இரு யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நீ யோசிக்கவே இல்லை, நீ எப்போ யோசிச்சு எப்போ என்ன என் புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போது இங்கே பாக்கியத்துக்கு ஒரு ஐடியா வருது. ஏய் நீ கவலைப்படாதடி, நம்ம பேசாமல் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மயில் இருந்துட்டு, அம்மா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னா எப்படிம்மா, எல்லா தப்புமே நம்ம மேலே தான் இருக்குது, அப்படி இருக்கிறப்போ நம்ம கேஸ் எடுபடுமாம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி யார் உண்மையை சொல்லி கேஸ் கொடுப்பா, பொய் சொல்லி தான் கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், அம்மா பொய்யினாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, தயவு செஞ்சு பொய்யெல்லாம் வேண்டவே வேண்டாம்மா, இங்கே பாருமா என் வாழ்க்கை விஷயத்தில் நானே எல்லாமே முடிவெடுத்துக்கிறேன், தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் முடிவெடுத்து தேவையில்லாமல் பொய்யை சொல்லி திரும்பவும் புதுசாக பிரச்சனையை கிளப்பிடாதுமா, தயவு செஞ்சு ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து சொல்லவும், உடனே பாக்கி இருந்துட்டு, இங்கே பாருடி நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னா இங்கே தான் இருக்கணும், உங்கள் மாமியாரும் உங்கள் மாமனாரும் ஏன் உன் புருஷன் கூட உன்னை ஏன் என்னன்னு எட்டி இறங்கி கூட பார்க்க மாட்டாங்க, சொன்னாங்கல்ல விவாகரத்து பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு, விவாகரத்து பண்ணிக்கிறியாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா இல்லை, நான் சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும், அதுக்கு ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லவும், சரிடி அதுக்கான வழியை தான் பண்ணுறேன், நீ தேவையில்லாமல் அழுதுகிட்டு இருக்கவும் இல்லை அந்த வீட்டில் போயிட்டு அவங்கவுங்க காலில் விழுந்துக்கிட்டு இருக்க வேலைலாம் எதுவுமே வேண்டவே வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்டி, உன் அம்மா உனக்காக இருக்கிறப்போ நீ எதுக்காகடி கவலைப்படுற, எண்ணி ஒரே வாரத்தில் உன்னை அந்த வீட்டில் கொண்டு போய் நிப்பாட்டுறேன்டி, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே மாணிக்கம் இருந்துட்டு, பாக்கியம் மயில் வாழ்க்கையை எப்படி சரி செய்கிறது பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், யோ சும்மா இரியா, உன்னை பார்த்தா எனக்கு கடுப்பாக இருக்குது, எல்லாமே உன்னால தான், நீ மட்டும் சரியாக இருந்திருந்தா மயில் வாழ்க்கையை எப்படியெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்கலாம், உன்னால தான் நான் பொய் சொல்ல வேண்டிய நிலமையே, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பிள்ளைய பெத்தம்பாரு, அதான் என் தப்பே, நான் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருக்கேன் போல், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஜென்மத்தில் இப்படியெல்லாம் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு, யோ எதுவும் பேசாமல் கம்முன்னு இருந்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. என்ன பாக்கியம் இப்படி என்னை திட்டுற, நான் என்ன பண்ணேன், எல்லாமே நீ பண்ணது தான்யா, நீ பாட்டுக்கு ஒழுங்காக போய் சம்பாதிச்சு என் கையில் பணத்தை கொடுத்துருந்தா அதை வச்சு நான் ஏதாவது பண்ணியிருப்பேன்ல, ஊர் ஃபுல்லாக கடனை வாங்கி வச்சுருந்தேன், மயிலுக்கு கூட கல்யாணம் அப்போ நம்ம கடன் வாங்கி வச்சுருந்தோம்ல, இன்னுமே அதை கழிக்கவே இல்லை, ஒரு வேலை வெட்டிக்கு போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்லை, என்னையா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, இப்போ பார் மயிலோட வாழ்க்கை எப்படி கெட்டு கிடக்குன்னு சொல்லிட்டு, 80 பவுன் போட்டோம்ல அதில் 8 பவுன் மட்டும் தான் தங்கும், இன்னும் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வெளியே வராமல் இருக்குது, அதுவும் வந்துருச்சுன்னா அந்த வீட்டாளுங்க டாம் தும்னு குதிப்பாங்க, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னமே பண்ண முடியாதியா, பெத்த பிள்ளைக்கு ஒழுங்காக சம்பாதிச்சு உன்னால் நகை போட முடியல, வந்து பேச்சு பேசுகிற, என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்குறியா, அவளோட வாழ்க்கையை சரி செய்யணும்னா அதுக்கு நீ தான் ஏன் எதனா பண்ணணும், என்ன வந்து கேட்டுக்கிட்டு இருக்க, ஒழுங்காக வெளியே போயா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. அம்மா இப்போ எதுக்காக நீ அப்பாவை கத்திக்கிட்டு இருக்க, வேற என்னடி பண்ண சொல்கிற, அப்படியே தலை வலிக்குதுடி, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, எப்படி உன் வாழ்க்கையை சரி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் யோசிச்சுக்கிட்டே தாண்டி இருக்கேன், ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு, இங்கே பாரு மயிலு நீ சாப்பிட்டு வீட்டில் உட்காரு, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மா எங்கம்மா போகிறேன், ஏய் நான் போயிட்டு வந்து சொல்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம பாக்கியம் வந்து அவங்க தலைவர்கிட்ட போகிறாங்க. ஊர் தலைவர்கிட்ட போயிட்டு, ஐயா உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன், எனக்கு நீங்கள் தான் அந்த உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே அந்த தலைவர் இருந்துட்டு, என்னம்மா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்கய்யா என் பொண்ணு மயில உங்களுக்கு தெரியும்ல, தெரியும் சொல்லு, அந்த பாண்டியனோட மருமக தானே, எல்லாம் தெரியும் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாய்யா பாண்டியன் குடும்பத்தில் தான் நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இப்போது 2 வருஷமாக நல்லா தான் இருந்தது, அதுக்கப்புறம் என் பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு என் பொண்ணோட புருஷன் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க, என்ன பிரச்சனைனே தெரியலையா, இப்போ ஒரு வேளை நகை கம்மியாக போட்டாங்களோ என்னன்னு தெரியல, என்ன ஏதுன்னு சொல்லாமலேயே வீட்டை விட்டு அடித்து துரத்திட்டாங்க, விவாகரத்து வரைக்கும் போகிறாங்கய்யா, என் பொண்ணை எப்படியாவது அந்த வீட்டில் வாழ வைக்கணும், தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து அவங்கக்கிட்ட சொல்லவும், உடனே இங்கே
தலைவர் இருந்துட்டு, "என்னம்மா என்ன தப்புன்னே தெரியாமல் எப்படிம்மா வீட்டை விட்டு துரத்துவாங்க? ஏதாவது நடந்திருக்குமா? என்ன ஏதுன்னு உன் பொண்ணை கேட்கறது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்கய்யா, எனக்கு என்னமோ பணம் பிரச்சனை தான் நினைக்கிறேன். அவங்க வீட்டில் ஏதோ பணத்துக்கு பஞ்சம் போல. 80 பவுன் நகை போட்டேன்யா, அதுவுமே பத்தாம என் பொண்ணை இன்னும் பணம் எடுத்துன்னு வா, நகை எடுத்துன்னு வான்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. எங்ககிட்டயும் அந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை. மயில கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்பவே எக்கச்சக்கமான கடனை வாங்கி வச்சுருந்தோம். அதவே இப்போ வரைக்கும் கலைக்க முடியல. 80 பவுன் போட்டதே அவங்களுக்கு பத்தலையாய்யா, இன்னும் நகை கேட்குறாங்க போல. எங்களாலேயும் முடியாதுய்யா, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் நல்லா நாடகம் நடிக்கிறாங்க. நான் தலைவருமே ஒரு அதாவது பெண் பிள்ளையோட வாழ்க்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, சரிம்மா நீங்கள் கவலையே படாதீங்க, உங்கள் பொண்ணை பாண்டியன் வீட்டில் வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. ஏன்னா இந்த ஊர் தலைவர் நான். இந்த ஊரில் உள்ள மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நான் ஓடோடி வந்து நிற்பேன். உன் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உன் பொண்ணு சந்தோஷமாக அவங்க புகுந்த வீட்டில் வாழ தான் போகிறா. அதுக்கு நான் கேரண்டி. நடுமா இப்போவே நியாயம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எங்கள் ஊர் தலைவர் வந்து பாக்கியத்து கூட பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க. பாண்டியன் குடும்பத்தை இந்த விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புறதுக்காக லாயருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த நோட்டீஸாக அவங்க வீட்டில் அதாவது கொடுத்து விட்டுறேன், போஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாயருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே பாக்கியம் வந்து, வாங்கய்யா இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. இப்போ பாக்கியத்தை பார்த்ததுமே நம்ம கோமதி ரொம்பவே ஆக்ரோஷமாக ஓடி வந்து, ஏய் எதுக்காக நீ எல்லாம் உள்ளே வர, வெளியே போமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லவும், உடனே ஊர் தலைவர் இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே, ஐயா நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே அந்த தலைவர் இருந்துட்டு, என்னம்மா நான் இருக்கிறத கூட பார்க்காம இவங்கள வெளியே போன்னு சொல்லி துரத்தி அடிக்கிறீங்க, என்னதான் அவங்க பிரச்சனை? ஏன் வாழ வந்த பிள்ளைய வாழ விடாமல் வீட்டை விட்டு துரத்துனீங்களா? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, ஓ ஆள் கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கய்யா, அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்து செட் ஆக மாட்டா, அவள் சரியான ஃப்ராடுக்காரி, பொய்க்காரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியம் வந்து அவுத்து விடுறாங்க பொய்யா. ஐயா இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க ஐயா, நாங்கள் இவங்களுக்கு இன்னும் எக்கச்சக்கமாக நகை போடலன்னு சொல்லிட்டு என் பொண்ணை கொடுமைப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே 80 பவுன் போட்டிருக்கேன், அது பத்தலையா ஐயா அப்படின்னு சொல்லுவோம். உடனே கோமதி இருந்துட்டு, இங்கே பாருமா, சும்மா பொய்யா பேசிக்கிட்டு இருக்காத. நாங்கள் என்ன வரதட்சணை கொடுமை பண்ணியா உன் பொண்ணை வீட்டை விட்டு துரத்தணும்? நீங்கள் குடும்பமாக சேர்ந்து பொய் சொன்னீங்கல்ல, அதுக்காக தானே வீட்டை விட்டு துரத்தணும். ஆனால் நீ நாங்கள் நகை கேட்டு பிரச்சனை பண்ணி தான் உங்கள் பொண்ணை வீட்டை விட்டு துரத்தின மாதிரி அவர்கிட்ட பொய் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்க. ஓ பொய் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கத்தா கொடுக்கணும்? அதனால தான் இப்போ பொய்யா சொல்லி எங்கள் மேலே எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லி வச்சுருக்க. அவருக்கு நடந்தது எதுவும் தெரியாதுல்ல. இப்போ நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கய்யா, அவங்க வந்து சரியான ஃப்ராடுக்காரங்க. நல்ல குடும்பம் அப்படின்றதுக்காக தான் என் பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் பேசி முடிவெடுத்து கல்யாணமும் பண்ணியாச்சு. ஆனால் பொண்ணு பார்க்க போகிறப்போ இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அதுவும் நாங்களாம் கேட்க கூட இல்லை. என் பொண்ணு எம்ஏ படிச்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையனை விட 2 வயசு கம்மியான வயசு தான். அது மட்டுமா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு கூட ப்ரெக்னெண்ட்டாக இல்லவே இல்லை, ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பொய் சொன்னாங்க ஐயா. இப்படி எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி 2 வருஷமாக எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏதோ மருமக படிச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு இவங்க கூட இவளுக்கு டீச்சர் வேலையெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கங்கே ரெக்கமெண்ட் பண்ணி அவளுக்கு டீச்சர் வேலை கூட வாங்கி கொடுத்தாங்க. ஒருவேளை அந்த இடத்துல இவளுக்கு வந்து அதாவது இவள் படிக்கவே இல்லை, 12ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கான்ற விஷயம் தெரிஞ்சிருந்தா எல்லாருக்கும் அவமானம் தானே. என் புருஷனை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்க மாட்டாங்களாயா? இப்படி இவங்க இவ்வளோ ஃப்ராட் வேலை பார்த்துருக்காங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து தான் அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்தணுமே தவிர மற்றபடி நாங்கள் வரதட்சணை கொடுமைலாம் பண்ணலை சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் கோமதி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. பாக்கியம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஐயோ எல்லாமே இவங்க புட்டு வைக்கிறாங்களே, ஒரு வேளை இவர் நம்ம மேலே திரும்பிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ராஜி மீனாவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மீனா இருந்துட்டு, என்ன ராஜி இவங்க விட்டால் நம்ம குடும்பத்து மேலே வரதட்சணை கொடுமை பழி போட்டு கேஸே கொடுப்பாங்க போல். ஆமாக்கா, இவங்க போட்டது எல்லாமே கவரிங்கை போட்டுட்டு 80 பவுன் போட்டிருக்கிறதா ஊர் ஃபுல்லாக பெருமை பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது நம்ம வரதட்சணை கொடுமை பண்ணுறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போட்டது கவரிங்கு, மேய்க்கிறது எருமை, இதில் பெருமைன்ற மாதிரி தானேக்கா இருக்குது பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி வந்து சொல்லவும், ஆமாம் ராஜி, இதுக்கப்புறமும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. மயிலக்கா கூட ஏன் தான் இப்படியெல்லாம் பண்ணியிருந்தாங்களோ, எல்லா உண்மையுமே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சரவணன் மாமா கிட்ட சொல்லியிருந்தா அப்போவே சின்னதாக பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்படி தூரம் கொண்டு வந்து விட்டதே மயிலக்கா தான். அவங்க அப்பா அம்மா பொய்
சொல்கிறாங்க. சரி ஓகே, ஏதோ குடும்ப சூழ்நிலையால் சொன்னாங்க, கல்யாணத்துக்கு அப்புறமா கிட்டவே சொல்லிட்டு இருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் சிம்பிளாக முடிஞ்சிருக்கும்ல. இந்த அக்காவுமே உண்மையாகவே ஃப்ராடு தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது எங்கள் தலைவர் இருந்துட்டு, இங்கே பாரும்மா, நீங்கள்லாம் அந்த பொண்ணை இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்திக்க கூடாது, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு மூலமாக பணம் நிறைய வரணும், நகை வரணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே 80 பவுன் போட்டிருக்காங்க, அதுவே அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ராஜி இருந்துட்டு, சார் ஒரு நிமிஷம் நான் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே மீனாவும், ராஜி நீ இரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து இப்போ மயில் ஒரே நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட ரூமுக்கு போயிட்டு அவங்க நகை எல்லாத்தையுமே அள்ளி கொண்டு வராங்க. சார், மயில் அக்காவுக்கு 80 பவுன் போட்டதா இவங்க சொன்னாங்க, ஆனால் அது எல்லாமே பொய் சார். போட்டாங்க, ஆனால் கவரிங்காக போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம கோமதி, பாண்டியன், சரவணன் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி. கோமதி இருந்துட்டு, ஏன் மீனா என்னடி சொல்கிற? அப்போது நகை விஷயத்துலேயே நம்மளை ஏமாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே ஆமாத்த இருங்க அத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு மாலை மற்ற எல்லா நகையும் எடுத்து கையில் காட்டுறாங்க. இங்கே பாருங்கள் சார், எல்லாமே கருத்து போயிருக்கு. இவங்க போட்டதில் 8 பவுன் மட்டும்தான் தங்கம், மற்ற எல்லா நகையுமே கவரிங் சார், கவரிங். இது எனக்கு எப்போவோ தெரியும். இவங்க எல்லாருமா, அதாவது இவங்க அப்பாவும் இவங்களும் தன்னோட பொண்ணு வாழ்க்கை கெட்டுருன்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சினாங்க. இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நாங்கள் தங்கமாக எல்லாமே எடுத்து நாங்கள் திரும்பவும் வச்சுடுவோம், கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு எங்கள் காலில் விழாத குறையாக கெஞ்சினாங்க. சரி, மயிலாக்காவோட வாழ்க்கை கெட்டு போயிடுமேன்றதுக்காக நாங்களுமே இப்போ வரைக்கும் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தோம் சார். இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் சார். என் அத்தையும் என் மாமாவும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்க நிறைய படிச்சிருக்கணும்னாலாம் நினைக்கவே இல்லை. அதே சமயம் இம்புட்டு நகை போடணும்னு சொல்லிட்டு அவங்க கட்டாயப்படுத்தவும் இல்லை. அவங்க வரதட்சணையே சொல்லப்போனால் கேட்கவே இல்லை சார். இவங்களா தான் இம்புட்டு பவுன் போடுறோம், 80 பவுன் போடுறோம், 70 பவுன் போடுறோன்னு சொல்லிட்டு எல்லாமே இது பெருமையாக பேசினாங்க. ஆனால் போட்டது எல்லாமே கவரிங் சார். இங்கே பார்த்தீங்களா, இவங்க மேலே இருக்கிற பொய், அதாவது ஃப்ராடுத்தனத்தை எல்லாத்தையுமே மறைக்கணுன்றதுக்காக என் என் அத்தை மேலெல்லாம் பழி போடுறாங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் சார், பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து எல்லாமே அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாங்க. உடனே தலைவர் இருந்துட்டு பாக்கியத்தை மறைக்கிறாங்க. எங்கள் பாக்கியத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே படப்படாங்குது. ஐயோ, இந்த மீனா எந்த உண்மையும் சொல்ல மாட்டான்ற தைரியத்தில் வரதட்சணைன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம், வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மீனா எல்லா விஷயத்தையுமே போட்டு உடச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தலைவர் வந்துட்டு, என்னம்மா இதெல்லாம், இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா? நீ 80 பவுன் போட்டதில் 8 பவுன் மட்டும் தான் தங்கமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே பாக்கியம் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஐயோ இப்போ மட்டும் இந்த விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்காக யாருமே வந்து நிற்க மாட்டாங்க. மயிலோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நம்ம போய் சொல்லியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் சார், ஐயோ என்ன எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க சார். ஐயோ, கஷ்டப்பட்டு நான் ரத்த வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசில் 80 பவுன் தங்க நகையை எடுத்து தான் இவங்க கிட்ட வரதட்சணா கொடுத்து அனுப்பினேன். ஆனால் இவங்க என் பொண்ணோட நகையெல்லாம் என்ன பண்ணாங்களோ தெரியலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மீனா வாய் மேலே கை வச்சுக்கிறாங்க. கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஏ மீனா, என்னடி இதெல்லாம், என்னடி இந்த அம்மா இப்படி நடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை ஆமாம் அத்தை, இவங்களுக்கு நடிப்புக்கு ஆஸ்கார் விருதே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடி ஆமாம், இவங்களை பேசாமல் படத்தில் நடிக்கிறதுக்கு அனுப்பிடணும், ஃபுல்லாக நடித்து தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், உடனேங்க தலைவரே குழம்பி போயிருக்காங்க. 2 பேருமா மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ கோமதி இருந்துட்டு, சார் என் பொண்ணை இந்த வீட்டில் நீங்கள் தான் சார் வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு தலைவர்கிட்ட, சார் அதெல்லாம் நடக்கவே நடக்காது சார், அவங்க ஃப்ராடு தனம் பண்ணியிருக்காங்க, என் பையனோட வாழ்க்கையை அழிச்சிருக்காங்க, அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே நுழையவே கூடாது, அவங்க போட்ட நகையும் 80 பவுனில் 8 பவுன் தான் தங்கம், அவங்கக்கிட்ட நாங்கள் நகை வரதட்சணை பணம் காசுன்னு எதுவுமே கேட்கல சார், எல்லாமே அவங்களா சொன்னது தான், படிப்பில் கூட இம்புட்டு தான் படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் கட்டளையே போடலை சார், பொண்ணு நல்ல பொண்ணா, குடும்பம் நல்ல குடும்பமானு மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். அதே தவிர மற்ற ஒரே தப்பு நாங்கள் என்ன பண்ணோன்னா, இவங்க குடும்பத்தை பற்றி நாங்கள் விசாரிக்கல சார், இப்போ விசாரிச்சா தான் தெரியுது ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுருக்காங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட சிங்கி அடிக்கிறாங்க சார், இப்போ தான் எங்களுக்கு இவங்களோட சுயரூபம் என்னன்னே தெரிஞ்சிச்சு, இப்போ என் பையனோட வாழ்க்கை கெட்டு போயிருக்கு சார், அவளை பார்த்தாவே அவனுக்கு பிடிக்கல, இத்தனை நாளாக அவளை
அந்த குடும்பமே சேர்ந்து என் பையனை வாட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சார். அவள் கூட இருந்தால் கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு என் பிள்ளை சரவணன் ரொம்பவே மனசொடைஞ்சு போய் சொல்கிறான் சார். நாங்கள் என்ன தான் பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்கள் சார். இப்படி ஒரு நிலமை உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பையனுக்கு வந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், தப்பு தாம்மா, இவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தலைவருமே இப்போது கோமதி பக்கம் தான் பேசுகிறாங்க. என்னம்மா பாக்கியம், நீ ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நல்ல குடும்பம்னு நினச்சிட்டு நானும் வந்து பேசினேன். அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்றதுக்காக தான் வந்தோம். ஆனால் நீங்கள் இம்புட்டு பெரிய கேடிங்களா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடன் வாங்கியிருக்க விஷயமும் எனக்குமே தெரியும். நீங்கள் வட்டி கூட கட்ட முடியாமல் ரொம்பவே தவிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்ற விஷயமும் தெரியும். 80 பவுன் உங்களால் கண்டிப்பாக போட்டுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாக்கியம் பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. சார் என்ன சார் நீங்களும் அவங்க பக்கம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எந்த பக்கம் உண்மையும் நேர்மையும் இருக்குதோ அந்த பக்கம் தான்மா நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலைவருமே சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.